காவ்யா, காவ்யா, என்ன? வீட்டுக்கு வந்திருந்தியா? ஆமா. எதுக்கு? உங்க அப்பாவை பார்க்க. எதுக்கு? அக்கவுண்ட்ஸ் கொடுக்க. இது என்ன புது பழக்கம்? என்ன அப்பாயிண்ட் பண்ணது அவர் தானே? அப்பாயிண்ட் பண்ணது அவரா இருக்கலாம். அதுக்காக என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம ஹாஸ்பிட்டல் அக்கவுண்ட்ஸ் ஃபைல எதுக்காக ஹாஸ்பிட்டல் இருந்து எடுத்துட்டு போன? அருண், அத கொடுத்து பல நாள் ஆச்சு. அத கேட்க உனக்கு இத்தனை நாள் ஆகுதா? ஹாஸ்பிட்டல்ல வச்சு இதை கேட்டு இது ஒரு பிரச்சனையாக்கி உன்னையும் அசிங்கப்படுத்தி நானும் அசிங்கப்பட்டுற கூடாதுன்னு தான் இங்க வந்து கேக்குறேன். இதுல நான் அசிங்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? நான் செஞ்சது எனக்கு சரின்னு தோணுச்சு, செஞ்சேன். உனக்கு சரின்னு தோன்றது செய்யறதுக்கு ரைட்ஸ் இருக்கு, தப்பு இல்ல. ஆனா எனக்கும் என் நிர்வாகத்துக்கும் அது சரியா தோணல. என்ன உன் நிர்வாகம்? பொல்லாத நிர்வாகம். அருண், நிர்வாகத்துல நீ சரியா இருந்திருந்தா உன் அப்பா என்ன சேர்த்திருக்க மாட்டாரு. என்ன சேர்த்தத வச்சே அது உனக்கு புரிஞ்சிருக்க வேண்டாமா? காவ்யா, நீ பேசுற பேச்சு உனக்கு புத்திசாலித்தனமாவே இருக்கலாம். ஆனா எனக்கு அது புத்திசாலித்தனமா தெரியல. ஏன் புத்திசாலித்தனத்தை உனக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஆனா எனக்கு தெரியும் நான் புத்திசாலின்னு. அருண், புள்ளி வச்சுதான் கோலம் போடணும்னு அவசியம் இல்ல. கோலம் போட்டுட்டு கூட புள்ளி வச்சுக்கலாம். அது பல பேருக்கு தெரியாது. ஆனா இந்த காவ்யாக்கு தெரியும். முற்றுப்புள்ளி இல்லாத வாழ்க்கை என்னோடது. அது தொடர்ந்துகிட்டே இருக்கும், எந்த ரூபத்திலேயாவது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன்னால இப்ப என்ன எதுவுமே செய்ய முடியாது. நான் பரமசிவன் கழுத்துல இருக்கிற பாம்பு. ஆனா கருடா சௌக்கியமான்னு கேட்க மாட்டேன். இந்திரா, அம்மா இந்திரா. வாங்கண்ணே. என்னம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணே. கவிதா எப்படி இருக்கா? அவ இன்னும் கோவமா தான் இருக்காளா, இல்ல எல்லார் மேலேயும் இருந்த கோவம் தணிஞ்சுதா? நான் எதையுமே கேட்டுக்கிறது இல்லண்ணே. அவ இஷ்டத்துக்கு அவளை நான் விட்டுறேன். செல்லம்மா வளர்ந்தவ, அது உனக்கே தெரியும். அவகிட்ட எதையும் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவ எல்லாத்தையும் புரிஞ்சவ. ஆனா வைராக்கியம் அது அவங்க அம்மா கிட்ட இருந்து வந்தது. என்னப்பா? வாமா. என்ன தங்கச்சி வீட்டுல இருக்கேனா இல்லையான்னு பார்க்க வந்தீங்களா? ஏம்மா அப்படி கேக்குற? நீங்க தான் சொல்லிட்டு போயிட்டீங்களேப்பா, ஒத்த வார்த்தையில எல்லாத்தையும். ஏன்பா, உங்களுக்கு நாங்க வந்துருவேணும்னு பயமா? இல்லம்மா, கவலை. உங்களை கவலைப்படவும் விட மாட்டேன், பயப்படவும் வைக்க மாட்டேன். சரி வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இந்திரா, நீ சாப்பாடு ரெடி பண்ணுமா. போ. சரிங்க அண்ணே. வாம்மா வா. அம்மாடி, அப்பா அன்னைக்கு உங்ககிட்ட பேசினது உன்னை கஷ்டப்படுத்தவோ காயப்படுத்தவோ
குத்தி காட்டவோ இல்லை, அதே மாதிரி கோவத்திலையும் இல்லை. அக்கறை இல்லம்மா. என் ஒரே மகன் மேல இருக்கிற பாசத்துல என் தங்கச்சி மேலையும் நம்ம பிரசாத் மேலையும் உள்ள அன்புல பிறந்த எல்லாரும் வாழ்ந்துடலாமா? ஆனா அந்த வாழ்க்கை அருமையா அமையறது கஷ்டம். நல்லா வாழணும்னு நினைச்ச பல பேருக்கு வாழ்க்கை அமையல. வாழவே தகுதி இல்லாதவன் நல்லா வாழ்வான். விதி இருக்கிற ஊர்ல தானே விதிவிலக்கும் இருக்கு. அப்பா, எனக்கு புரியுது உங்க நிலைமையும் கவலையும். ஆனா பிரசாத்துக்கு புரியல. கவிதா, கீறல்களை காயமா எடுத்துக்கூடாது. காயத்தை ரணமா நினைச்சுக்க கூடாது. ரணத்தை வேதனையா பார்க்க கூடாது. வேதனைய வலியா யோசிக்க கூடாது. வலிய உபாதியா சிந்திக்க கூடாது. உபாதைய நோயா நினைச்சு பார்க்க கூடாது. ஒவ்வொன்னும் ஒவ்வொன்னு தாங்கிக்க கூடியவனுக்கு இதெல்லாமே சாதாரணம். பிரசாத் உனக்கு புதுசானவனும் இல்ல, உன்னை புரியாதவனும் இல்ல. உன்னோட வளர்ந்தவன். சில நேரங்களில் சில சங்கடங்கள் வரலாம். எனக்கும் அதே மாதிரி வந்திருக்கு அவன் மேல. அவன் காணாம போன நேரத்துல அது எப்படின்னு எல்லார்கிட்டயும் அவன் மறைக்கிறான். உங்கிட்டயும் மறைச்சிருக்கலாம். அதனால உனக்கு கோபம் வந்திருக்கலாம். லாம் இல்லப்பா, அதான் உண்மை. அதுக்கு அவனுக்கும் ஒரு காரணம் இருக்கு. போனவன் வந்துட்டான். வந்தவனுக்கு தாம்மா நீ வாழ்க்கப்பட்ட நீ அதை கேள்வியாக்கி அவனை வேதனைப்படுத்திடக்கூடாது. நம்மளை இப்படி வதைக்கிறாளேன்னு அவன் யோசிச்சிடக்கூடாது. கேள்விகள் கேலி கூத்தாகலாம். வாழ்க்கை அப்படி ஆயிடக்கூடாது. கவிதாமா, இதெல்லாம் உன் அப்பாவோட அட்வைஸ் இல்ல. நீ நல்லா வாழணும், வாழ்ந்து காட்டணுங்கிற உன் அப்பாவோட ஆசை இது. அம்மா, நான் பார்த்தவன்டா, நான் அனுபவிக்கிறவன்டா. உன் அத்தையை விட்டு அவ புருஷன் ஓடி போனப்போ அவ பட்ட கஷ்டத்தையும் வேதனையும் பார்த்தவன்னா. உங்க அம்மா வீட்டை விட்டு போன பிறகு அதே மாதிரி வேதனையை அனுபவிக்கிறவன்னா. உள்ளுக்குள்ள இருக்கு. குடும்ப வாழ்க்கையில தோத்து போயிட்டுமேங்கிற குமைச்சல். அது உங்களுக்கு தெரியாது. குமைரவனுக்கு தான் தெரியும். சத்தியமூர்த்திக்கும் வாழ்க்கை அமையல. அவ சந்ததிக்கும் வாழ்க்கை அமையலன்னு யாரும் கேலி பேசி சிரிச்சிடக்கூடாது.
அம்மாடி, உன் தொட்டில் குழந்தைக்கு இந்த அப்பா தாத்தாவா வந்து பேரு வைக்கணும். அந்த வாய்ப்பையும் வாழ்க்கையையும் எனக்கு குடுறா. வாடா, வா சாப்பிடலாம். வா. அப்பா, என்னப்பா தனியா நிக்கிறீங்க? வேற என்னம்மா பண்றது? தனி மரம் தனியா தானே நிக்கணும். ரெட்டை தொட்டியில போட்டு 2 குழந்தைங்கள வளர்க்கல, ஒத்த தொட்டில் போட்டு உன்னை மட்டும்தான் வளர்த்தேன். தாலாட்டினவ இப்ப போயிட்டா. தாலாட்டி வளர்த்த குழந்தை கோவத்துல போயிட்டு அப்புறம் தான் வந்தா. கோவப்படுறதுக்கு உங்களுக்குலாம் ஆள் இருக்கு, எனக்கு யாருமா இருக்கா? அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். யார் மேல கோவப்படுறதுனாப்பா? நெஞ்சி கூட்டுக்குள்ள நெருப்பு உருகி ரத்தத்துல கலந்துகிட்டு இருக்கு. தசைப்பிடிப்புகள் தளர்ந்து போகுது. இனிமேல யார் மேலமா நான் கோவப்பட முடியும்? அப்பா, அம்மாங்கிறது ஒரு உறவு, அப்பாங்கிறது தானப்பா ஒரு உயிரோட தொடக்கம். தொடங்கின தொடக்கம் தெரியாம இருந்தா வேற யார் தோலை கட்டிக்கிட்டு கண்ணீர் விடுறது? நீ கண்ணீர் விடக்கூடாதுன்னு தான்மா நான் கண்ணை மூடிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா கண்ணை மூடினாலும் கண்ணுக்குள்ள கண்ணீர் இருக்குங்க. அழ வேண்டிய நேரத்துல அழணும் இல்லப்பா, கதற வேண்டிய நேரத்துல கதறணும் இல்லப்பா. கணமா, வார்த்தைகளோட வீச்சை விட மௌனத்துடைய பேராண்மைக்கு அர்த்தம் அதிகம். நான் தொலைச்சது உன் அம்மாவே இல்ல, இத்தனை வருஷமா என் கூடவே இருந்த லட்சுமிய. அப்பா, எனக்கு ஒரு விஷயம் புரியலப்பா. என்னம்மா? நான் கேட்டதுல அம்மாவுக்கு என்னப்பா பிரச்சனை? யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்களேப்பா. எனக்கு புரியவே மாட்டேங்குதுப்பா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. மடி, எந்த அம்மாவுமே அப்படித்தான். உணர்ச்சி வசப்படுவாங்க, கோவத்தில் கத்துவாங்க. அதெல்லாம் வெறும் நடிப்பு. லட்சுமி அப்படி இல்லை, இது ரெண்டையும் செய்ய மாட்டா. மனசுக்குள்ள கேள்விகளை வச்சிருப்பாளே தவிர பதிலை எதிர்பார்த்து காத்து கிடக்க மாட்டா. நியாயங்களுக்கும் தர்மங்களுக்கும் நடுவுல அவ நிராயுதபாணியா நின்னா கூட வார்த்தைக்கும் வாழ்வுக்கும் நடுவுல அவ போராடிட்டு இருப்பா. அப்பா, நீங்க 2 பேரும் பேசினதுல
எனக்கு எதுவுமே அர்த்தம் புரியலப்பா. கண்ணம்மா, இதுல புரியறதுக்கு என்ன இருக்கு? எதுவுமே இல்லடா. அப்பாவுடைய ஸ்பரிசம், அம்மாவுடைய அரவணைப்பும் இதுதாம்மா உன்னை வளர்த்தது. விட்டு போன உறவால இந்த கேள்வி வருது. கரையை தொட்டுட்டு போறால திரும்பவும் கடல் கூட தான் போவோம். கரையோட நின்றாதில்ல. வாழ்க்கைன்றது ஒரு வட்டம். எத்தனை சுத்தினாலும் அந்த வட்டத்துக்குள்ள தான் சுத்தி ஆகணும். வெளியில போக முடியாது. அப்பா, அன்பு, பாசம், நேசம் இதெல்லாம் பிறந்த குழந்தைக்கு தெரியாது. ஆனா பிறந்தப்பவே முகம் தெரிஞ்ச மாதிரி அம்மாவை பார்த்து சிரிக்கும், அப்பாவை பார்த்து நெளியும். அப்படித்தானப்பா நானும் இருந்திருப்பேன். காலம் மாறலாம், காட்சி மாறலாம்பா. ஆனா அந்த பிஞ்சி முகம் பார்த்த அந்த அப்பாவும் அம்மாவும் மாற முடியாதுல்லப்பா. மாறலடா. இது காலத்தோடைய மாற்றம். மாங்கன்ன வேற இடத்துல வளர்ப்போம், அப்புறம் எடுத்து வேற இடத்துல நடுவோம். அதுதான் வளரும், அதுதான் மரமாகும். கண்ணம்மா, புகலிடம் இல்லாதவங்களுக்கு போக்கிடம் இல்லை, போக்கிடம் இல்லாதவங்களுக்கு புகலிடம் இல்லை. அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? போனவங்க வந்துருவாங்கண்ணா, வந்தவங்க போயிடுவாங்கண்ணா. போனவளை கேட்டா வந்துடுறேன்னு வா, வந்தவளை கேட்டா போயிடுவேன்னா என்னடா அர்த்தம்? வாழ்க்கையில மாயை இருக்கலாம், ஆனா அப்பா பிள்ளைக்கு நடுவுல இருக்கக்கூடாது. அப்பா, இன்னைக்கு நீங்க பேசுறதெல்லாம் அம்மாவை ஒதுக்கிட்டு பேசுற மாதிரி இருக்கு. கண்ணம்மா, வார்த்தைகளை மறைச்சு வைக்கலாம், உண்மைகளை ஒளிச்சு வைக்க முடியாது. நீ லட்சுமியை மறந்துடு. ஏன்பா ஏன்பா மாறணும்? அப்பா சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். அர்த்தங்கள் 1000 இருக்கலாம். ஆனா ஏன் அப்பா ஏதோ ஒரு புது அர்த்தத்தோட பேசுற மாதிரி இருக்கே? உன் அப்பாக்கு அர்த்தமும் தெரியும், அனர்த்தமும் தெரியும். இந்த பேச்சை இதோட விட்டுட. இத மீறி நான் அம்மா வேணும்னா அது உன்னுடைய ஆசை. தேடுவேன்பா, தேடி கண்டுபிடிப்பேன். தேடுறதும் தேடாததும் உன் விருப்பம். நான் தேடுன்னு சொல்ல மாட்டேன், தேடாதன்னு சொல்ல மாட்டேன்.